தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சமீபத்தில் தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களில் ஒன்றான மேற்கு வங்கத்தில் ராஜர்ஹட் நியூ டவுன் தொகுதியில் உள்ள 164வது வாக்குச்சாவடியின் தேர்தல் முடிவு அந்த பகுதி மக்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. 164வது வாக்குச்சாவடியில் CPIM ISF கூட்டணி வேட்பாளர் சப்தர்ஷி தேப் ஒரே ஒரு வாக்கை மட்டுமே பெற்றார். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் தபஸ் சாட்டர்ஜி 5 வாக்குகளை பெற்றார். அதே சமயம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் பியூஷ் கனோடியா பதிவான 656 வாக்குகளில் 637 வாக்குகளை பெற்றார். 164, 165 ஆகிய வாக்குச்சாவடிகள் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதிகள் அமைந்துள்ளன. அருகில் உள்ள 165வது வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் 32 வாக்குகளை மட்டுமே பெற்றார். ஆனால் அங்கு தேப் 299 வாக்குகளையும் சாட்டர்ஜி 290 வாக்குகளையும் பெற்றிருந்தனர். இதற்கு முற்றிலும் முரணாக 88% வாக்காளர்கள் இஸ்லாமியர்களாக உள்ள 164வது வாக்குச்சாவடியில் பாஜக 97% வாக்குகளை பெற்றது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தின் பிற பகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட மறுநாளான மே 5 அன்றுதான் நியூ டவுன் தொகுதிக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை நாளன்று 164வது வாக்குச்சாவடியில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உண்மையில் பதிவான வாக்குகளை விட 52 வாக்குகள் அதிகமாக இயந்திரத்தில் காட்டப்பட்டதை வாக்குப்பதிவு முகவர்கள் கவனித்ததை தொடர்ந்து அங்கு சுமார் 2 மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முகவர்கள் இணைந்து 164வது வாக்குச்சாவடிக்கான விவிபேட் சீட்டுகளை எண்ணுமாறு எழுத்துப்பூர்வமான மனுவை அளித்தனர். இதுவே 18வது சுற்றாக அமைந்தது. வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி 17வது சுற்று வரை பாஜக வேட்பாளர் பியூஷ் கனோடியா TMC வேட்பாளர் தபஸ் சாட்டர்ஜியை விட பின்தங்கி இருந்தார். இருப்பினும் இறுதி கட்டத்தில் 164வது வாக்குச்சாவடிக்கான வாக்குகள் எண்ணப்பட்ட போது தேர்தல் முடிவுகள் வியத்தகு முறையில் மாறின. இறுதி சுற்றில் 164வது வாக்குச்சாவடியில் மொத்தம் 656 வாக்குகள் பதிவாகி இருந்தன. இவற்றில் கனோடியா 637 வாக்குகளையும் சாட்டர்ஜி 5 வாக்குகளையும் தேப் 1 வாக்கையும் பெற்றிருந்தார். CPIM ISF கூட்டணி வேட்பாளர் சப்தர்ஷி தேப் ஒரே ஒரு வாக்கையும் பெற்றனர். இந்த சர்ச்சை ஒருபுறம் இருக்க, கொல்கத்தாவின் அரசு கட்டடத்தில் எழுந்த திடீர் தீ விபத்தில் 4000 EVM எந்திரங்கள் எரிந்து போயிருக்கின்றன. கொல்கத்தாவின் அலிபோரா பகுதியில் உள்ள இந்த அரசு கட்டடத்தில் 3 மற்றும் 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் 6 மற்றும் 7வது மாடிக்கு நெருப்பு பரவவில்லை. இருந்தும் 8வது 9வது மாடியை நெருப்பு சென்றடைந்துள்ளது. இந்த விவகாரம் சந்தேகமாக பார்க்கப்படுகிறது. தீயணைப்பு வண்டியையும் தாமதமாகவே அழைத்துள்ளனர். நெருப்பில்லாமல் புகையாது என்பார்கள். மேற்கு வங்கத்தில் தீ விபத்தே சந்தேக புகைச்சலை கிளப்பியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.